ஆண்டவர் சொல்றார், உனக்கு இருக்கிற இந்த பலன் போதும்பா, நான் உன் கூட வருகிறேன், என்னுடைய ஆவியானுடைய பலன் உனக்குள்ள வருகிறார். ஆமென், அல்லேலூயா. நீ 300 பேரை கொன்று அந்த பெலிஸ்தரை முறியடிப்பாய். அப்ப உனக்குள்ள, உங்களுக்குள்ள ஆவியானுடைய பலன் இருக்குமானா நீ மறைஞ்சிருவ, ஆவியானவர் உனக்காக நின்று யுத்தம் பண்ணுவார். இன்னைக்கு நம்ம இன்னைக்கு பலருடைய வாழ்க்கை அப்படியே அந்த கிறிஸ்துவ ஜீவிதத்துல அதே நிலைமையில இருக்கிறதுனா உணர்வில்ல, இயேசுவை குறித்த தேவனை அறிகிற அறிவில்ல. சீசர்கள் உணர்வில்லாமல் இருந்தார்கள். மாறாக அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல அவர்கள் காத்திருந்த பொழுது அவர்கள் சுயம் சாம்பலாக தங்களை விட்டு கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அல்லேலூயா. அப்ப அவர் இறங்கும் பொழுது மாறாக அவர்கள் வெளிப்படல, ஆவியானவர் வெளிப்பட்டார். ஆவியானவர் வெளிப்படும் பொழுது அவர்கள் இயேசுவை குறித்து, உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி சொல்லும் பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாருங்க. இன்றைக்கு இங்க இருக்கிற ஒவ்வொரு மேல அந்த ஆவியானுடைய அசைவாடுதல் இருக்குமானா நீங்க இருக்கிற இடத்துல ஒரு அசைவு உண்டாகும். நீங்க போகிற இடத்துல, படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல ஒரு அசைவு உண்டாகும். ஏன் உண்டாகல? ஆவியானுடைய